கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் போவோம். எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. நீர் எங்களோடு கூட பேசுங்க. தேவ ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே, தகப்பன், எங்களுக்கு வேண்டிய மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதல், ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நேற்றும் என்றும் என்றும் என்று மாறாதவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஜீவிக்கிற ஆண்டவரப்பா. நீ உயிரோடு கூட இருக்கிறவரப்பா. பேசுகிற ஆண்டவர் தகப்பனே, இந்த நாள் எங்களோடு கூட இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. இந்த நாளிலும் கூட இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த போதகர் ஐயா அவர்களுக்கும், அறிமுகப்படுத்தின ஐயா அவர்களுக்கும், அம்மா அவர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற ஆண்டவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னுடைய வார்த்தைக்குள்ளாக போவோம். எடுத்து வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரணித்து அவர் கொண்டு போய் கல்லறையில் வைக்கிறாங்க. வைக்கும்பொழுது வைத்து 3ஆம் நாளிலே யார் போய் பார்க்குறான்னா, அங்கே மகதலேனா மரியாள் அவர்கள் போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய சரீரம் இல்லை. அப்போதான் அங்கே அந்த வார்த்தை வெளிப்படுகிறது, அவர் இங்கே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்கள. அல்லேலூயா. ஆமாம், மரித்தவர்கள் அடக்கம் பண்ண வேண்டிய இடத்துல ஆண்டவர் பாருங்க அடக்கம் பண்ணாங்க. ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்கள. ஆண்டவர் நம்பிக்கையை கர்த்தர் நம்மளுக்கு விதைச்சிட்டு போயிருக்கிறார். என்ன நம்பிக்கை தெரியுமா? உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் இதுக்கு முன்பதாக ஆண்டவர் உயிர்த்தெழுதலை குறித்து சில காரியங்களை பேசியே இருக்கிறார். உயிரோடு கூட கர்த்தர் ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். முதலாவது யாரை எழுப்பி இருக்கிறார்? நான் மேலோட்டமா நான் உங்களுக்கு நான் சொல்றேன். கொடுத்த நேரத்தில் நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். முதலாவது ஆண்டவர் யாருன்னா, எவருடைய மகள் என்ன பண்றாருங்க? உயிரோடு கூட எழுப்பினார். அந்த மக இறந்து ஒரு சில மணித்துளிகளே ஆகுது. ஒரு சில மணி நேரம் தான், கொஞ்சம் தான். ஆண்டவர் போறாரு. போன உடனே அங்க இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு ஆண்டவர் அவர் என்ன பண்ணாராம்? உயிரோடு கூட எவருடைய மகளை எழுப்பினார். எல்லாருக்கும் ஒரு கேள்வி, அப்பா, அந்த பொண்ணு ஒருவேளை மயக்கத்துல கூட இருந்திருக்கலாம், ஒருவேளை என்ன வேணா இருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, ஆண்டவர் போனாரு, எல்லாருடைய பார்வை அப்படி இருந்திருக்கலாம். ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பிட்டார். ஆனா என்னத்தான் நம்ம ஜனங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்தாலும், நம்ம அற்புதம் பண்ணா கூட ஜனங்க எப்பவுமே என்ன நினைப்பாங்கன்னா, அது பெருசாவே நினைக்க மாட்டாங்க. அதுல ஏதோ ஒரு காரியத்தை நம்மள என்ன பண்ணுவாங்க? என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. ஆண்டவர் பாக்குறாரு, என்னடா அது, நம்ம உயிரோடு கூட எழுப்பிட்ட பிற்பாடு இந்த ஜனங்க இப்படிலாம் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தான் 2வது மரித்து அடக்கம் பண்ணத்துக்கு ஒருத்தனை கொண்டு போறாங்க. அடக்கம் பண்ணத்துக்கு யாரை கொண்டு போனாங்க? நாயினூர் விதையினுடைய மகன் என்ன பண்றாங்க? அவனை கொண்டு போறாங்க. பாக்குறாங்க, அடக்கம் பண்ண கொண்டு போனவனே ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். பாடையை தொட்டாரு, அவர் உயிரோடு கூட எழும்பினான். இதுலயும் ஒரு ஜனங்களுக்கு பெரிய சந்தேகம். இதுலயும் என்ன உண்டாது? சந்தேகம். ஆண்டவர் பொறுத்து பார்த்தாரு, ஆஹா, இதை காட்டிலும் பெரிய ஒரு காரியத்தை நம்ம செய்தாகணும்னு சொல்லி கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டு இருந்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். அவங்க சகோதரி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நாருமே. என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, நாருமே ஆண்டவரே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, கல்லு புரட்டி போடுங்க, லாசருவே வெளியே வாங்கினார். ஒரு ஆமென் சொல்லுகள. உயிர்த்தெழுதலுக்கான அடையாளங்கள் வேதத்தில் அநேகம் உண்டு. ஆண்டவர் அவரும் உயிரோடு கூட எழுந்தார். நமக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பிளெஸிங் ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுகள. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்து புதிய ஏற்பாட்டில் 104 முறை உயிர்த்தெழுதலை பத்தி பேசப்படுகிறது. உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. 104 முறை புதிய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுதலினாலே நமக்கு என்ன உண்டான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்கல்ல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். கிறிஸ்து எழுந்தராவிட்டால் உங்க விசுவாசம் எப்படி இருக்குமா? வீணா இருக்கும்.
நீங்கள் இன்னும் எப்படி இருந்திருப்பீங்க? ஆண்டவர் எழுந்திராவிட்டால் உங்க விசுவாசம் எப்படி இருந்திருக்குமா? வீணா இருந்திருக்கும். நான் சொல்றேன், ஆண்டவர் எழுந்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் உண்டாகும்படிதான் ஆண்டவர் எழுந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள. என்ன விசுவாசம் தெரியுங்களா? உயிர்த்தெழுதலின் விசுவாசத்தை கர்த்தர் நம்மளுக்கு விதைச்சிட்டு போயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா. முதலாவது, ஆண்டவர் விசுவாசம் உண்டு பண்ணும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தார். இரண்டாவது, நம்ம பாவங்களிலிருந்து நாம் விடுதலை ஆகும்படி கர்த்தர் உயிரோடு கூட எழுந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்கள. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். ஒரு சில வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் எழுதின விசேஷத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 18ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இப்படியா சொல்லப்படுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள. நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதை யார் சொல்ல முடியும்னா, ஆண்டவராகிய இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொல்ல முடியுமே தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்கள. நான் சொல்றேன், நான் தான் கடவுள் சொல்லி நிறைய பேர் இந்த பூமிக்கு வந்தாங்க. தன்னை கடவுளாகவே காட்டி கொண்டவர் அநேகர் இருந்தாங்க. அவர்கள் எல்லாரும் வர்ணித்தாங்க. இப்பவும் அவருடைய கல்லறைகள் இருக்கிறது. ஆனா ஒரே ஒருத்தருடைய கல்லறை மட்டும் தான் திறந்திருக்குது. இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டும் திறந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசு ஜீவிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு ஜீவிக்கிறார். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் உயிரோடு கூட எழுந்தார். நமக்கு விசுவாசம் உண்டாகும்படி அவர் எழுந்திருக்கிறார். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும்படி அவர் எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா. ஒருத்தர் ஒரு விஷயத்த செய்த பிற்பாடு அதை நம்ப வைக்கிறது ரொம்ப கடினமான காரியம். கரெக்டு தானங்க நான் சொல்றது? இப்ப நான் ஒரு விஷயத்த நான் செஞ்சிடறேன், அதை செய்த பிற்பாடு நான் இதை செஞ்சேன் அப்படின்றத நம்ப வைக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் அதை செய்தார். எப்படி தெரியுங்களா? அவர் உயிரோடு கூட எழுந்துட்டாரு. கோழைகளா இருந்த இந்த சீஷர்கள் அவர்கள் வீரர்களாக மாறினதற்கு தைரியம் வந்ததுக்கான 2 காரியங்கள். ஒன்று, இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை அவர் உயிரோடு கூட எழுந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 40 நாள் அளவும் யாரோடு கூட இருந்தார்னா, சீஷர்களோடு கூட இருந்தார் ஆண்டவர். எப்படி? உயிரோட எழுந்த பிற்பாடு. மற்றொன்று, அவர்கள் வீரர்களாகவும் அதே நேரத்துல தைரியம் உள்ளவர்களாகவும் மாறினதற்கான இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பரிசுத்த ஆவியானவர். இந்த 2 காரியங்கள் ஆண்டவரை சிலுவையில் அடிக்கும் பொழுது எல்லாரும் ஓடி போய் ஒளிந்தாங்க. ஒருவரும் அவரோடு கூட என்ன பண்ணலீங்களா? இல்ல. அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு, அவர் தன்னை உயிர் உள்ளவராக வெளிப்படுத்தின பிற்பாடு சீஷர்களுடைய குணாதிசயங்கள பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தைரியம் உள்ளவர்களாக மாறினாங்க. நம்ம கண்ணு முன்னாடி தான் அவரை சிலுவையில் அடிச்சாங்க. நம்ம கண்ணு முன்னாடி தான் அவர் என்ன பண்ணாரு, ஜீவன் அவர் விட்டு போச்சு. நம்ம கண்ணு முன்னாடி தான் அவரை சிலுவையில இருந்து இறக்கினாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணினாங்க. ஆனாலும் அவர் 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார். எழுந்து 40 நாள் அளவும் வாசிங்க அந்த வசனத்தை, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் யாருக்குங்க தரிசனமானாருங்களா? அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி ராஜ்யத்துக்குரியவர்களை குறித்து அவரோடு கூட பேசி இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. தம்மை அவர் எப்படி காட்டினார்களா? உயிர் உள்ளவராகவே அவர்களுக்கு என்ன பண்ணாரா? வெளிப்படுத்தி காண்பித்தார். அல்லேலூயா. நான் என்ன பேச போறேன்னாக்கா, ஆண்டவர் எந்தெந்த சூழ்நிலையில யாருக்கெல்லாம் இப்படி தரிசனமானார்ன்றதை தான் நான் பேசி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் யாருக்கு தரிசனமானார் தெரியுங்களா? உயிரோடு கூட எழுந்த பிற்பாடு. முதலாவது, யோவான் 20ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் பொழுது இங்க ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. யோவான் 20:1-2. வாரத்தின் 1ஆம் நாள் காலையில் அதிக இருட்டோடு உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் போய் ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றேன், முதலாவது யார் தெரியுமா? வாரத்தின் 1ஆம் நாள் காலையிலே
மகதனா மரியாள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவருடைய சரீரம் இருக்கிற இடத்திற்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு சீஷர்கள் அநேகர் இருந்தாங்க. 70 சீஷர்கள் இருந்தாங்க, 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதை தாண்டிலும் அநேகர் இயேசுவை என்ன பண்ணாங்க, பின்பற்றுகள் இருந்தாலும் கூட யாருக்குமே இல்லாத ஒரு அக்கறையும், யாருக்குமே இல்லாத ஒரு வாஞ்சியும் யாருக்கு இருந்ததுன்னா, மகதனா மரியாளுக்கு இருந்தது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள. அல்லேலூயா. நான் சொல்றேன், முதலாவது யார் ஆண்டவர் யாருக்கு தெரியுமா தரிசனமாகாரு? வாஞ்சையா இருக்கிறவர்களுக்கு கத்த தரிசனம் ஆகுகிறார். வாஞ்சை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் தரிசனம் ஆவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா காலம்பரமே எழுந்து ஆண்டவர் வைத்திருந்த அந்த கல்லறைக்கு போய் ஆண்டவரை பார்க்கும்படியான அந்த வாஞ்சையை ஆண்டவர் பார்த்தாரு. இவ்வளோ ஆவலா என்னை தேடி வந்த மகளுக்கு நான் எப்படி காட்சி அளிக்காம இருக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் மகதனா மரியாளோட கூட கத்தர் பேசினார். அல்லேலூயா. எத்தனை பேர்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, இதுல என்ன ஒரு விசேஷம் தெரியுமா நான் சொல்ல முடியும்? ஆண்டவர் பாருங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு கூட முதலாவது அவர் காட்சி அளிச்சிருக்கலாம். அவர் உயிர்த்தெழுந்த செய்தி முதல்ல யாருக்கு அறிவிச்சார் தெரியுமா? யாருக்கு அறிவிச்சார் தெரியுங்களா? ஸ்திரீகளுக்கு தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள. பெண்களுக்கு தான் முதல்ல அது தெரியப்படுத்தினார். நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தினது யாருக்குன்னா பெண்களுக்கு தான் முதல்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், அது 4G 5G காட்டிலும் ரொம்ப வேகமானது நான் நம்புறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை யார்கிட்ட சொன்னா எவ்வளவு சீக்கிரமா வேகமா அது போய் ரீச் ஆகுன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் ஆண்டவர் முதல்ல யாருக்கு சொன்னாருங்க? மகதனா மரியாளுக்கு. என்ன வேகம் பாருங்க, வேகமா போயிட்டு அந்தம்மா. ஆமேன், அல்லேலூயா. விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமா, ஆமேன்னு சொல்லுங்கள. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் சொல்றேன், அதை காட்டிலும் பெரிய பிளெஸிங் தெரியுமா? ஆண்டவர் மேல இருந்த அந்த வாஞ்சை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள. வாஞ்சி உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, அவர்களை தரிசனப்படுத்துகிறவர்களாக, தன்னை வெளிப்படுத்துகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். அதனாலதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதத்துல நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். 14வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினால் அவன் என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்துல என்ன பண்ணுவேன், அவனை வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள. வாஞ்சையா இருக்கணுங்க. வாஞ்சி உள்ளவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரா, விடுவிக்கிறவராகவும் இருக்கிறார். அதே நேரத்துல அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு எங்க கிராமத்துல எங்களுக்கு 2 திருச்சபை. எங்க தகப்பனார் சோளிங்கர் பகுதியில் ஊழியம் பண்றார். 32 ஆண்டுகளாக அங்க ஊழியம் பண்றோம். எனக்கு ஒரு ஜெயில ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு வந்தாருங்க. வரும்பொழுது ஒண்ணுமே இல்லை, அவரு ரொம்ப சாதாரணமா எளிமையா வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாரு. அவருக்குன்னு பார்த்தா பெரிய படிப்பறிவு கூட கிடையாது. நீங்க ஆண் எழுதி அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா இது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஒன்னும் தெரியாது. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். காலையில சபைக்கு வருவாரு, பெருக்குவாரு, பாய் போடுவாரு. முதல் ஆளா அவர் தான் இருப்பார். நான் இன்னைக்கு சொல்லட்டுமா, தேவனுடைய பெரிதான கிருபையில எங்க திருச்சபை வர எத்தனை பேர் வந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 80-100 பேருக்கு மேல வராங்க. அத்தனை பேர்லயும் ஆசீர்வதிக்கப்பட்டவரா ஆண்டவர் அவரை தான் வச்சிருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள. இன்னைக்கு எனக்கு தெரியும், அப்படியே ஜஸ்ட் கொஞ்சம் அப்படியே கணக்கு பண்ணனா ஒரு 45 லட்சம் ரூபாய்க்கு சொந்தக்காரரா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆரம்பத்தில் எப்படி தெரியுங்களா, எப்படி ஆரம்பிச்சாரு? 0வா ஆரம்பிச்சாரு அவர் வாழ்க்கையை. ஆனா இன்னைக்கு ஒரு 45 லட்சம் ரூபாய் ஒரு 4 இடத்துக்கு சொந்தக்காரரா இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? காரணம் என்ன தெரியுங்களா? அந்த வாஞ்சை. எத்தனை பேர் சபைக்கு வந்தாலும் முதலாளா யார் வராங்களோ, யார் வராங்கன்னா எதுக்காக வராங்கன்னா கர்த்தர் மேல இருக்கிற அந்த வாஞ்சை நிமித்தமா என்ன பண்றாங்க, வராங்க. நான் சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் இடத்துல வாஞ்சா இருக்கிறீங்களோ கர்த்தர் அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் வரையிலும் மகதனா மரியாளை பத்தி இந்த உலகமே பேசுதுன்னா காரணம் என்ன தெரியுமா? அந்த அம்மா முதலாவது போய் முந்திக்கிட்டாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள. வேற யாரும் போய் பாத்துறக்கூடாது. நான் முதல்ல ஓடி போய் என்ன பண்ண, ஆண்டோடைய கல்லறைய பார்த்தணும், அவர் எப்படியாவது நான் அவரை பார்த்தணுன்ற அந்த வாஞ்சை இருக்குது பார்த்தீங்களா? அந்த வாஞ்சை தான் 2000 ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த நாள் வரையிலும் அவர்களை குறித்து பேச இருக்குது. நான் சொல்றேன், நீங்களும் அந்த அளவுக்கு வாஞ்சா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். முதலாவது ஆண்டவர் யாருக்கு தரிசனமாவார் தெரியுங்களா? வாஞ்சையா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். 2வது யாருக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார்? லூக்கா 24ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம், சாரி 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
நீங்கள் துக்கமுள்ளவர்களாக வழி நடந்து போதுமா? இங்க ஒரு காரியம் நடக்குது. இங்க யாரை பத்தி வேதம் சொல்லுகுதுன்னு பாத்தீங்கன்னா, எம்மாவூர் சீஷர்கள். எம்மாவூர் சீஷர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர்கள் துக்கம் உள்ளவர்களாக எப்படி இருந்தாங்களாம்? வழி நடந்தார்கள். வழி நடந்து துக்கம் உள்ளவர்களாக. ஆண்டவர் ரெண்டாவது யாருக்கு தெரியுமா தன்னை வெளிப்படுத்துகிறார்? யாருக்கு தெரியுமா தரிசனம் ஆகிறாரு? யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் துக்கமுகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்கள. அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒருவேளை இந்த காலை வேளையில உங்களுக்கு மனதளவில் ஏதாவது துக்கம் இருந்தா கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த நாள்ல உங்களோடு கூட இடைபடுவார். கர்த்தர் இந்த நாள் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில தேவனாக இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்கள. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நம்ம பாக்குறோம், எம்மாவூர் சீஷர்களுக்கு ஒரு மிகப்பெரிய துக்கம் இருதயத்துல நம்ம பாக்குறோம். ஆண்டவர் எல்லாம் அறிந்த பிற்பாடு அவர்களோடு கூட நடந்து ஆண்டவர் டிராவல் பண்றாரு. 21வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களுக்கு ஏன் அந்த துக்கம் வந்தது தெரியுமா? இவங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். நாங்க எப்படி இருந்தோம்? அவர் தான் இஸ்ரவேலை மீட்டு எடுக்க போறாரு, அவர் தான் இஸ்ரவேலை ரட்சிக்க போறாருன்னு நாங்க எப்படி இருந்தோம்? நாங்கள் நம்பி இருந்தோம். அவங்களுக்கு என்ன காரியம்னா, நாங்க நம்பினது எங்களுக்கு கிடைக்காம போச்சு, எங்களுக்கு ரட்சிப்பு இல்லாம போச்சு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஒரு துக்கம் அவர்களுக்குள்ளாக இருதயத்துக்குள்ளாக இருந்தது. ஆனா ஆண்டவர் உடனே அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். 36வது வசனத்தை வாசிங்களேன். ஆமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைந்த எல்லா காரியத்தையும் அவங்க பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நடுவில் ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் எம்மாவூர் சீஷர்கள் மத்தியிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து நான் தான் என்று அறியும்படிக்கு கைகளையும் என்னுடைய கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி காண்பித்தார். 41 வாசிங்கம்மா. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த காரியங்களை நம்ம வாசிக்கும் பொழுது ஆரம்பத்தில் அவர்களுக்கு துக்கம் இருந்தது. ஆண்டவர் தன்னை உயிர் உள்ளவர்களாக அவர்களுக்கு காண்பித்த உடனே 41வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இப்போ அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு தெரியுங்களா? என்ன வந்ததுங்க? இப்போ சொல்லுங்களேன், சொல்ல மாட்டீங்களே? இல்லம்மா, சந்தோஷம் வந்துச்சு இல்ல? 41வது வசனத்துல, ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்களை என்ன பண்ணாங்க? அவர்கள் இன்னும் விசுவாசியாத இருந்தாங்க. பட் ஆனா விசுவாசியாம இருந்தாலும் கூட பிரமிச்சிருந்தாங்க. நம்ம பார்க்கலாம் அந்த இடத்துல பிரமித்தார்கள். அந்த பிரமிப்புக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு சந்தோஷம் அவருக்குள்ளாக வந்தது. நான் யாரை நம்பி இருந்தனோ, என்னை ரட்சிப்பார் என்று சொல்லி நான் யாரை நம்பி இருந்தனோ அவரை நான் எப்படி பார்த்துட்டேன்? உயிர் உள்ளவரை நான் பார்த்துட்டேன். கத்த நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன், முதலாவது வாஞ்சியா இருக்கிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ரெண்டாவது, ஆண்டவர் துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அவர்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார். நான் சொல்றேன், எம்மாவூர் சீஷர்களுக்கு ஆரம்பம் துக்கம்தான். ஆனா அந்த சாப்டர் முடிவுல ஆண்டவர் அவர்களுக்கு சந்தோஷத்தை தருகிறார். இனி நான் சொல்ற, கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தர அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். அவர் உயிரோடு கூட எழுந்ததற்கான காரணம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் சந்தோஷமா இருப்பதற்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரெண்டாவது, துக்கமா இருக்கிறவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி தன்னை வெளிப்படுத்தினார். மூன்றாவது, ஆண்டவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்? யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20 நம்ம வாசிக்கும் பொழுது அவங்க பார்க்கிறோம். யூதர்களுக்கு பயந்ததினால்
கதவு பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். சீஷர்கள் கத்தரை கண்டு என்ன பண்ணாங்களாம்? சந்தோஷப்பட்டார்கள். மூன்றாவது, பயங்கள் நீங்கும்படியாக தன்னை அவர் உயிர் உள்ளவராக மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுல. முதலாவது, வாஞ்சியா இருக்கிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இரண்டாவது, சொன்ன துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். மூன்றாவது, பயந்தவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இவங்க எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு யாருக்கு பயந்து இருக்கிறாங்க? யூதர்களுக்கு பயந்து, ரோமர்களுக்கு பயந்து, இவங்க எல்லாருக்கும் பயந்து தன் வீட்டை பூட்டி கொண்டு சீஷர்கள் வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. பயத்தோடு இருக்கிறாங்க. எப்படா யாரா வந்து என்ன அடிப்பானோ தெரியல. அந்தபடி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, மறுபடியும் வாசிங்களே. யூதர்களுக்கு பயந்ததினால் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து என்ன பண்ணாரா? பூட்டிய வீட்டுக்குள்ள இயேசு என்ன பண்ணாரா? வந்து தாப்பால திறக்கல, பூட்ட திறக்கல, ஒண்ணும் பண்ணல. அவர் வந்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுகல, ஒரு ஆமென் சொல்லுகல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்தது, அவர் இப்படி முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? சமாதானம். நான் சொல்றேன், யாராவது பயந்து இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க பெங்களூர் பக்கம்லாம் போனீங்கன்னா நம்ம இங்க ஸ்தோத்திரம் சொல்றோம் இல்லைங்களா? அவங்க வந்து சமாதானம் தான் சொல்லுவாங்க. எந்த வீட்டுக்குள்ள போனாலும் சமாதானம் தான் சொல்லுவாங்க. எந்த யாரை பார்த்தாலும் முதல்ல அவங்க பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? சமாதானம். பயந்தவர்களுக்கு முதலாவது வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? சமாதானம். ஒரு ஆமென் சொல்லுகல. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல மொத்தம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு எத்தனை நாள் வருடத்துலன்னு பார்த்தீங்கன்னா 365 நாட்கள். ஆனா வேதத்துல பயப்படாத என்ற வார்த்தை எத்தனை முறைதமா இருக்கு? 365 முறை இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுகல. ஆமா, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே நம்மோடு கூட பேசுற முதல் வார்த்தை என்ன வார்த்தை தெரியுங்களா? பயப்படாததான். நமக்கு எல்லாரும் எழுந்துக்கும் போதே ஒரு பயத்தோட என்ன பண்றோம் நம்ம வாழ்க்கையில? நாளைக்கு என்னடா நடக்க போகுது, நாளைக்கு என்ன செய்ய போறோம், பண தேவைகள் இருக்கிறது, இப்படி நிறைய யோசனையோடு கூட நம்ம படுத்து தூங்குறோம். காலையில எழுந்த உடனே ஆண்டவர் முதல் வார்த்தை நமக்கு என்ன பேசுறாருன்னா, பயப்படாதன்னு தான் பேசுறாரு. பயப்படாதன்னு சொல்லிட்டு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுகல, ஒரு ஆமென் சொல்லுகல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தி வந்த மோசே பாதியில இறந்து போயிடுறாரு. இறந்து போன பிற்பாடு மிகப்பெரிய ஊழியத்தை எடுத்து நடத்த வேண்டிய பொறுப்பு இப்ப யாருடைய கரத்துல வருதுன்னா யோசுவாவின் கரத்துல வருது. யோசுவா பயத்துல இருக்கும்போது அப்பதான் ஆண்டவர் சொல்றது, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன். நான் மோசேவோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு. யோசுவாவுக்கு பெரிய பயம். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்த போறேன்னு தெரியல, வணங்கா கழுத்து உள்ள ஜனங்களாச்சு. என்னுடைய மூத்த ஊழியக்காரரான மோசேக்கு இந்த ஜனங்க என்ன பண்ணல, ரொம்ப கஷ்டப்படுத்துங்களா ஆண்டவரே, இந்த ஜனங்களை போய் என்ன நம்பி கொடுக்குறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பயந்து இருந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் பேசின வார்த்தை தான், கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன். ஒரு ஆமென் சொல்லுகல, ஒரு ஆமென் சொல்லுகல. நான் சொல்றேன், உங்க எதிர்காலத்தை குறித்து நிறைய பயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். நாளைக்கு என்ன பண்ண போறோன்னு தெரியலன்ற பயம் உங்களுக்கு இருக்கலாம். நான் சொல்றேன், எல்லா பயத்தையும் ஆண்டவர் எடுத்து போடுவார். ஒரு ஆமென் சொல்லுகல. அவர் உயிரோடு கூட எழுந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பயத்தை எடுத்து போடும்படியாக அவர் உயிரோடு கூட எழுந்தார். என்ன பயம் இருந்தது? அல்லாம் மரணத்துக்கு அப்புறம் என்ன? மரணத்துக்கு அப்புறம் நித்தியமா என்னோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்? அவரு உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுகல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், நித்திய வாழ்வு என்கின்ற நம்பிக்கையை கர்த்தர் நம்மளுக்கு விதைச்சிட்டு போயிருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுகல. நான் சொன்னேன், முதலாவது ஆண்டவர் யார் தம்மை வெளிப்படுத்துகிறார்னா, முதல் வாஞ்சை உள்ளவர்களுக்கு. இரண்டாவது துக்கமா இருக்கிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நான்காவது ஆண்டவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்? யோவான் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. தோமாவும் அவரோடு கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து மறுபடியும் அவரோடு கூட வந்து நின்று,
உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ என் கைகளை பார், அவ்விசுவாசமா இராமல் விசுவாசியா இரு என்றார். ஒரு ஆமென் சொல்லல. நான்காவது, ஆண்டவர் யாருக்கு தம்மை வெளிப்படுத்துறார் தெரியுமா? அவ்விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். யாரெல்லாம் தன்னை நம்பாம இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நான் உயிரோடு கூட எழுந்துட்டேன் நம்பாம இருக்கிறாங்களோ, இல்ல நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு என்ன பண்றாராம்? வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான்காவது யாருக்கு தெரியுங்களா? அவிசுவாசி. யார் அந்த அவிசுவாசி? வேதத்துல பார்க்கிறோம். யாருங்க அது? தோமா. ஒரு ஆமென் சொல்லல. ஒருவேளை தோமாவை ஏன் இந்தியா காமிச்சாருன்னு அப்புறம் தான் நம்ம யோசிக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்பாதவங்க நிறைய பேர் இந்தியாவில தான் இருக்கிறாங்க. நம்பாதவர்களுக்காக நம்பாத ஒரு கேரக்டர் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? சூஸ் பண்றாரு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தோமா சந்தேகப்படுறவரா இருந்தாரு. அது எப்படி முடியும்? ஆண்டவர் தன்னை உயிர் உள்ளவராக, எப்பா உன் கையை என் விழாவில் என்ன பண்ணு போடு, என் கரத்தை தொட்டு பாரு, நான் உயிரோடு கூட எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை அவர் வெளிப்படுத்தினார். சந்தேக குணம் உள்ளவன இங்க ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கிறார் இந்தியா தேசத்துக்கு. அப்பதான் யோசிச்சேன், கரெக்டு தான், ஆண்டவர் அனுப்புனது கரெக்டு தான், தோமாவை அனுப்புனது. ஒரு ஆமென் சொல்லல. ஏன்னா அதே போல இங்கே அநேகர் என்ன பண்றாங்க? அது எப்படி முடியும்? இப்போ கூட நம்ம பார்த்தோம். இப்போ இல்லை, ஒரு போன வருஷம் பார்த்தேன் ஒரு செய்தியில, மிகப்பெரிய இசையமைப்பாளர், உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மிகப்பெரிய இசையமைப்பாளர், திரைப்பட இசையமைப்பாளர், அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? உயிரோடு கூட எழுந்துக்கல. மகன ரிஷி அவர் தான் உயிரோடு கூட எழுந்தாரு, இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்துக்கலன்னு சொல்லி இன்னைக்கு அந்த மாதிரியான கூட்டத்தார் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேசுவாங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் தோமாவை இந்த இந்திய தேசத்துக்கு என்ன பண்ணிருக்காரு? அனுப்பியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லல. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படிலாம் பேசுவாங்கன்னு தெரிஞ்சுதான் உயிர் தெழுந்து ஆண்டவர் 40 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, எத்தனை நாள் இருந்தாரா? 40 நாள் தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் டிராவல் பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், அதுக்கு முன்பதாக பாருங்க, பேதுரு எடுத்துங்களேன். பேதுரு 3 முறை என்ன பண்ணாருங்க? ஆண்டவரை மறுதளித்தார். ஏன் மறுதளிச்சாரு? எங்கிருந்து இவர் உயிர் போயிட போகுதுன்னு மறுதளிச்சாரு. எப்போ ஆண்டவர் உயிரோடு அவர் பார்த்துட்டாரோ, எப்போ பரிசுத்தாவினர் அவர் மேல வந்து இறங்கிட்டாரோ, எந்த உயிருக்கு பயந்தாரோ அந்த உயிரை பெருசாவே நினைக்கவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வரல எல்லாரும் சந்தேகத்துல இருந்தாங்க. ஆண்டவர் உயிரோடு கூட எல்லாரும் பார்த்த பிற்பாடு அவர்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை வந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, நின்னு பேச தயங்கின பேதுரு நின்னு பேசுறாரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. பேச தெரியாத பேதுரு நின்னு பேசுறாரு, பேசுற உடனே 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. ஆமா, திக்கு வாயும் மந்த நாவு. மோசேஸ், ஆண்டவரே எனக்கு திக்கு வாய் ஆண்டவரே, இல்ல நீ தான் எனக்கு வேணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லல. ஒரு ஆமென் சொல்லல. ஆமா, நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க கடைசி பகுதி, உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் இல்லாதவைகளும் அற்பமா எண்ணப்பட்டவைகளும் தேவன் என்ன பண்றாரா? உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும், சத்தமா ஆமென் சொல்லல. ஒரு ஆமென் சொல்லல. ஆண்டவர் என்னைக்குமே இருக்கிறத பெஸ்டானதை எடுக்கவே மாட்டார். எதை எடுப்பாரு? இல்லாதவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இழிவா பாக்குறாங்க பாருங்க, அவங்களதான் எடுத்து பயன்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லல. ஆமா, ஆண்டவருடைய சீஷர்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப படிச்சவங்கலாம் கிடையாதுங்க. சாதாரண மீன் பிடிக்கிறதுல தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஒரு ஆமென் சொல்லல. ஆமா, மெஜாரிட்டியா யாரு ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்னா எதுக்குமே வேணாம் அப்படின்றவங்கள தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். இன்னும் சொல்லட்டுமா? ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் இல்லை, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே நம்ம சொல்லும் போதுதான் ஆண்டவர் நம்ம ஒண்ணு எடுத்து நல்லா பயன்படுத்துவார். எப்போது நம்மளுக்குள்ளாக ஒரு திருப்தி வந்ததோ, எனக்கு ஓகே எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்பவே ஆண்டவர் நம்மளை விட்டு என்ன பண்ணுவாரு? எதுவும் சொல்லி தர மாட்டாரு. ஆண்டவரே எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஆண்டவர் இடத்துல சொல்லும் போதுதான் உங்களுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் 4வது யாருக்கு காட்சி அளிக்கிறார்னா, தரிசனம் ஆறாருன்னா, அவ்விசுவாசியாகிய தோமாவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா, தன்னை உயிர் உள்ளவராக அவருக்கு என்ன பண்றாரா? வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சிலர் இங்க நம்ம சந்தேகத்தோடு வந்திருக்கலாம்.
அவிசுவாசமா கூட இருந்திருக்கலாம். எங்க சபையில கர்த்தர் நல்லவர். ஒரு சகோதரி ஒருத்தர் இருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமணமாகி கணவன் மனைவி 2 பேரும் என்ன பண்ணாங்க, பிரிஞ்சுட்டாங்க. கணவன் மனைவி என்ன காரணத்துக்காக பிரிஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, குழந்தை இல்லை. அந்த சகோதரருடைய அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவர் என்ன பண்ணிடலாம், விவாகரத்து பண்ணிட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கடா, நம்ம வம்சம் என்ன பண்ணும், விருத்தி ஆகுறதுக்காக நீயா இவ்வளவு கட்டிட்டு இன்னும் மல்ல வச்சுட்டு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகள் அவர்களோடு கூட இருந்தாங்க. அம்மா பேச்சு கேட்டுட்டு அந்த சகோதரி விட்டுட்டு கணவர் என்ன பண்ணிட்டாருங்க, போயிட்டார். சோளிங்கர்ல நடந்த சம்பவம் இது. சாட்சியான உங்களுக்கு நான் சொல்றேன், கேளுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அம்மா பேச்சை கேட்டுட்டு அவர் போயிட்டார், மனைவி விட்டுட்டு. இப்போ இவங்களுக்கு உயிருக்கு உயிரா நேசித்த கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு அந்த அம்மாவுக்கு ஒரே கவலை. சூசைட் பண்ணிக்கலாம்னு அந்த அம்மா முடிவு பண்ணுதாங்க. போகும்போது கிணத்துல விழலான்னு போகும்போது யாராவது ஒருத்தர் காப்பாத்திடுறாங்க. பேசாம கரண்ட்ல கை வச்சு நம்ம செத்துடலாம், கரண்ட் ஏதாவது ஷாக் வச்சு நம்ம செத்துடலான்னு போது கரண்ட் ஆஃப் ஆயிடும். இப்படி அந்த அம்மா தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது ஏதோ ஒரு விதத்துல தடங்களாகி அந்த அம்மா சூசைட் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ என்னுடைய தகப்பனார் ஊழியக்காரு ஹவுஸ் விசிட்டிங் போகும்போது, அப்போ அந்த அம்மாவுடைய அப்போ அவங்க ரசிக்கப்படலை. அந்த சகோதரியுடைய அம்மா வராங்க, வந்து ஐயா என் மகளுக்கு இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது, தற்கொலை பண்ணிக்கின்ற எண்ணம் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது வீடு பூட்டி இருந்தது. என்னம்மா வீடு பூட்டிட்டு வந்திருக்க? இல்லையா, வீட்டை திறந்து வச்சோம்னா அவ எங்கேயாவது என்ன பண்ணிடுறா, ஓடிடுறா, அதனால நான் வீட்டை பூட்டிட்டு வந்திருக்கிறேன். சரி வீட்டை தரமா. உள்ள போய் பார்த்தா உள்ள அந்த சகோதரியை காணோம். வீட்டுக்கு தேடுறாங்க, வீட்டுல நல்லா தேடி பார்த்தா எங்க எங்க போனா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா கட்டிலுக்கு அடியில பார்த்தோன்னா கட்டில அடியில போய் உள்ள போய் பார்த்துன்னு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளா சாப்பிடல, பல்லும் வளகலை, குளிக்கல, முகம்லாம் கருவழிஞ்சு எதுமோ ஒரு மாதிரி எப்படி ஆனான்னா ஒரு பித்து பூச்சவங்க சொல்லலாம் பார்த்தீங்களா, அது போல ஆயிடுச்சு அந்த அம்மா. அது அப்புறம் ஊழியக்காரர் கூப்பிட்டு, என்ன உனக்கு பிரச்சனைமா, நான் எனக்கு உயிருக்கு உயிரா நேசிச்சேன் என் கணவர் என்னை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப கவலையோடு சொல்லும்போது, அப்போ ஊழியக்காரர் சொன்னாரு, எழுந்துக்க பல்லு விளக்க சொல்லி அந்த ராத்திரியில 8:30 மணிக்கு பல்லு விளக்க சொல்லி அந்த அம்மாவுக்கு டிஃபனு கொடுத்துட்டு ஜெபம் பண்ண சொன்னாரு. எந்த கணவர் உன்னை விட்டுட்டு போனாரோ அந்த கணவர் மறுபடியும் உன் இடத்துல வருவாரு. எந்த காரணத்துக்காக போனார், குழந்தைல தானே, உனக்கு ஆண்டவர் அழகான ஆண் பிள்ளையை கொடுப்பார். 3வது உனக்கு அரசாங்கத்துல ஒரு வேலை கத்தர் உனக்கு கொடுப்பார். ஆமா, எதுக்காக சொல்றேன்னா, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம எதை செய்தாலுமே எதோ சொன்னாலுமே எப்படி சொல்லணும் தெரியுமா, விசுவாசத்தோடு சொல்லணும். ஒரு ஆமேன் சொல்லுங்கள. அல்லேலூயா. சில பேர்கிட்ட விசுவாசமா நம்ம பேசணும்னு வச்சிங்களேன், அவங்க முகத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இவங்க விசுவாசிக்கிறாங்களா இல்லையான்றத. முகத்தை பார்த்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஊழியக்காரர் விசுவாசமா சொல்றாரு. இந்த 3 காரியங்களை சொல்லிட்டு, ஏமா தைரியமா இரு, நீ சர்ச்சுக்கு வான்னு சொல்றாரு. அந்த அம்மா 2 மனசா அரை மனசா சர்ச்சுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்ச நாள் வராங்க. வந்த பிற்பாடு ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு 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 சரி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஞானஸ்தானுக்கு ஒப்பு கொடுத்த பிற்பாடு ஒரு காரியம் நடந்தது. இவங்க சோளிங்கர் மார்க்கெட் டவுனுக்கு போகும்போது தூரத்துல இருந்து அவங்க கணவர் அந்த அம்மா பார்த்துட்டாரு. பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்டு, பெரிய பஸ் ஸ்டாண்ட், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அத்தனை பேருக்கு மத்தியில வந்து காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிடுமா, என் வாழ்க்கையில நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னை விட்டு பிரிஞ்சது பெரிய தப்பு, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் சொல்லி காலில் வந்து விழுந்தார். அல்லேலூயா. இதை 4 செவத்துக்குள்ள இல்ல, எங்க விழுந்தாரு, பஸ் ஸ்டாண்ட்ல. எத்தனை பேர் நின்று இருப்பான், எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க. அத்தனை பேருக்கு மத்தியில அந்த அம்மாவுடைய காலில் விழுந்து என்னை ஏத்துக்குமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பித்தார்கள். அவங்க கர்ப்பமானாங்க. ஒரு அழகான ஆண் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்போ அந்த அம்மா கூட அந்த பையன் போனா உன் பேரனான்னு கேக்குறாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? அந்த அம்மா கூட அந்த பையன் போனான்னா என்னன்னு கேக்குறாங்க, கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஆண்டவர் இதோடு விட்டுட்டாரா? ஊழியக்காரோட வார்த்தை நிலைநிறுத்துறாருல. 3வது சத்துணவுல ஒரு வேலை ஒன்று கவர்மெண்ட்ல வேலை கொடுத்துட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொன்ன இந்த 3 வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு நாளும் நீங்க அவிசுவாசியா இருக்கக்கூடாது, விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. ஊழியக்காரமா ஜெபிச்சு என்ன சொன்னாங்களோ அது நடக்கும்னு நம்புங்க. ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். சாலமுடைய வார்த்தை, சாமுவேலுடைய வார்த்தை இந்த பூமியில என்ன பண்ணலையா, வெறுமையா என்ன பண்ணல, போகல, விழல. அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கிற அளவுக்கு ஆண்டவர் அப்படியான பெரிய அபிஷேகத்தை சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்கள. ஆமா, ஊழியக்காரர் உங்களுக்கு ஜெபம் பண்ணி சொல்ற காரியங்களை அப்படியே நம்புங்க.
இது நடக்குமா நடக்காதா அதெல்லாம் வேணாம். சத்தமா ராமேன்னு சொல்லுங்கள, சத்தமா ராமேன்னு சொல்லுங்கள. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ராமேன்னு சொல்றீங்க? நான் சொன்னேன், முதலாவது வாஞ்சியா இருக்கிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது துக்கமா இருக்கிறவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நான்காவது அவிசுவாசிகளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தோமா அவிசுவாசமா இருந்தாரு, ஆண்டவர் அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை நீங்க இங்க யாராகிலும் அவிசுவாசமா இருந்தீங்கன்னா இனிலேருந்து விசுவாசிகளா மாறுங்க. ஆமென் சொல்லுங்கள. எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, எல்லா சர்ச்சிலையும் இருப்பாங்க. எல்லா சர்ச்சிலையும் யாரோ ஒருத்தர் 2-3 பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் மேல பெரிய நம்பிக்கை இல்லாம, சரி ஆண்டவர் வரோம், சர்ச்சைக்கு வரோம் போறோம் அப்படின்னு இருப்பாங்க. நான் இன்னைக்கு நான் தயவா உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் அந்த இடத்துல அவனை பார்த்து சொல்றாரு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இருன்னு ஆண்டவர் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது அவிசுவாசிகளுக்கு தன்னை உயிர் உள்ளவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஐந்தாவது ஆண்டவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்னா, யோவான் 21 வாசிங்கள, 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில அவர்கள் ஒன்று என்ன பண்ணலையா, பிடிக்கவில்லை. இப்போ சொல்றேன், அஞ்சாவது யாருக்கு தம்மா உயிரோடு உள்ளவராக தன்னை வெளிப்படுத்துறாரு? பின்மாற்றத்துல போனவங்களுக்கு தன்னை உயிர் உள்ளவராக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். போட்ட வழியை நம்ம ஆள் என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் போட்டுட்டு தானே வந்தாரு. ஆண்டவர் கூட்டம் என்ன பண்ணாருங்க, வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தவர இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, மறுபடியும் எங்களா வளருதுன்னு தேடி ஓடி போய் அந்த வலையை எடுத்துட்டு எங்க போறாரு, மீன் பிடிக்க போறாரு. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் விடுவாரா? விட மாட்டார். உடனே அதே சாப்டர்ல நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அதே அதிகாரத்துல ஆண்டவர் அவர்களுக்கு தம்மை உயிர் உள்ளவராக தம்மை வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள. அல்லேலூயா. வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்களே. அப்பொழுது அவர், ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வழியை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். இப்போ இந்த வார்த்தைய இப்ப யார் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு? எப்படி ஞாபகப்படுத்துறாரு தெரியுமா பேதுருக்கு? இந்த இன்சிடென்ட் ஏற்கனவே ஒரு முறை என்ன பண்ணிருக்கு, நடந்திருக்குது இல்ல? கரெக்ட் தானே நான் சொல்றது? முழுதுமா பிரயாசப்பட்ட ஆண்டவரே, பிரயாசப்பட்டும் ஒண்ணு என்ன பண்ண, எனக்கு அகப்படல ஆண்டவரே அப்படின்னு வந்தவருக்கு வெறுமையான படகை ஆண்டவர் நிரப்பினார். இவரு படகு மட்டும் நிரப்பல, அவருடைய நண்பனுடைய படகு, இன்னொரு படகையும் ஆண்டவர் நிரப்பினார். இந்த வார்த்தையை நம்ம இங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆழத்துல போய் போடுன்னு சொன்ன ஆண்டவர் அதுல இங்க என்ன சொல்றாருன்னா, உன் வலதுபுறத்துல இங்க இந்த வார்த்தை, இந்த சத்தம் இங்கே கேட்ட மாதிரி இருக்குதுன்னா, இப்போ உடனே அவருக்கு என்ன உண்டாகுதுன்னா, ஓ இது யாருடைய சத்தம்? இது ஆண்டவருடைய சத்தம். ஒரு ஆமென் சொல்லுகல, ஒரு ஆமென் சொல்லுகல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவர் தேடி வருகிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் பின்மாற்றத்துல போறாங்களோ அவர்களுக்கு தன்னை உயிர் உள்ளவராக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமா, 14வது வசனத்தை வாசிங்க. இயேசு ஆமென், அல்லேலூயா. பேதுரு கண்டுபிடிச்சிட்டாரு, ஆண்டவர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே இப்போ பேதுருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உரையாடல் போகுது. என்ன தெரியுங்களா? 15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இப்ப ஆண்டவர், பேதுரு, சீஷர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ண, ஒரு சில சீஷர்கள், அதுல ஆண்டவருக்கு அன்பா இருந்த சீசன் அவன்லாம் அவர்லாம் இருக்கிறாரு பாருங்க, யோவான்லாம் இருக்கிறாரு அங்க. வாசிங்க. நோக்கி, சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் இருக்கிற எல்லா சீஷரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் நாட்டுக்குட்டிகளை நீ மெய்ப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. இதே வார்த்தையை ரிப்பீட்டடா மறுபடியும் ஆண்டவர் 2வது முறையும் கேட்கிறாரு. அடுத்த வசனத்திலையும் கேட்கிறாரு பாருங்க. 2 முறை தொடர்ந்து என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறான்னு கேட்டுட்டு 3வது முறை வார்த்தையை கொஞ்சம் மாத்துறாரு. என்ன வார்த்தை தெரியுமா மாத்தினாரு? நேசிக்கிறையான்னு கேட்கிறாரு. 2 முறை அன்பா இருக்கிறியான்னு கேட்டாரு. 3வது முறை நம்ம ஆள் உடஞ்சிட்டாரு.
நம்மால் என்ன பண்ணிட்டாரு? உடஞ்சு போயிட்டாரு. நான் ஆண்டவரே 3 முறை கேட்டு என்ன பண்றீங்க? என்ன கஷ்டப்படுத்துறீங்க. உண்மையாலுமே நான் என்ன பண்றேன்? உங்களை நேசிக்கிற ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு அவனை பார்த்து, நீ என் நாடுகளை என்ன பண்ணுவேன்? மேய்ப்பையாக. ஒரு ஆமேன் சொல்லுகல, ஒரு ஆமேன் சொல்லுகல. அல்லேலூயா. பின்மாற்றத்துல போனாருங்க. பின்மாற்றத்துல போனவரை மறுபடியும் அழைத்து அபிஷேகம் பண்ணி மறுபடியும் ஊழியத்துக்கு அனுப்பி 3000 5000 சொல்லி அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிற அபிஷேகத்தை கர்த்தர் பேதுரு மீது வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த ஊழியத்துல உங்களை நம்பி ஒரு சின்ன ஊழியம் கொடுத்தா கூட அதுல உண்மையா இருங்க. எத்தனை பேர்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு சின்ன ஊழியம் தான் கொடுப்பாங்க. அந்த சின்ன ஊழியமா இருந்தாலும் அந்த சின்ன ஊழியத்துல நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப உண்மையா இருங்க. ஆண்டவர் அதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் அதுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். எத்தனை பேர்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொன்னேன் மொத்தம் 5 காரியங்களை நான் சொன்னேன். ஆண்டவர் எப்படிலாம் வெளிப்படுத்த உயிர் உள்ளவராக யாரெல்லாம் வெளிப்படுத்தினார்? முதலாவது வாஞ்சை உள்ளவர்களுக்கு, 2வது, 3வது, 4வது அவிசுவாசம், 5வது பின்மாற்றத்துல போனவர்களுக்கு உயிர் உள்ளவராக தன்னை வெளிப்படுத்தினார். சத்தமா ஆமென் சொல்லல. நான் சொல்றேன், உங்களுக்கும் அவர் அப்படியே தான் இருக்கிறார். ஆமா, இந்த 5 கேட்டகரியில முதல்ல நீங்க வாஞ்சியா இருங்க. அவிசுவாசமா இருக்காதீங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நல்ல பாடமா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறார்? இதை கற்று தந்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் அப்பா, நீர் கிருபை உள்ளவர் அப்பா. அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடி அவர் உயிரோடு கூட எழுந்தார். தாம் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். நான் சொல்றேன், ஆண்டவர் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.